அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இனிமேல் நம்மளுடைய பகுதி மாதந்தோறும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க போகிறது. அதில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்லேயும் கொடுக்கலாம். இன்று நாம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2026 மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான 12 ராசின்னு இருக்குமே, ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு நல்லது நடந்து விடாதா, ஏதாச்சும் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துராதா, அற்புதம் நடந்துராதான்னு நீங்கள் எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறது கிளியராக புரியுது. அதற்கான வாய்ப்புகளையும் கிரகங்கள் கொடுக்காமல் இல்லை. எந்த கிரகம் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுதுங்கிறத இப்போ பகுதிக்குள்ளார போய் பார்க்கத்தான் போகிறோம். அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வதுண்டு, கிரகங்களை நம்மளால் கைகளால் பிடித்து வைக்க முடியாது, அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். சில நேரங்களில் அது நற்பலன்களை தரும், சில நேரங்களில் அது கெடுபலன்களை தரும். உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எண்கணித ரீதியான பரிகாரங்களை நாடுங்கள். அதுலேயும் உங்களுக்கு தற்போது அமைந்திருக்கக்கூடிய பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களின் படி எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இலவச பொது பலனாக தரப்போகிறேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியின் இறுதியில் வருது. தயவு கூர்ந்து நம்ம பகுதியை இறுதி வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த இலவச பலன்களை தருவதாக இருக்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். குருவுக்குரிய தனுசு ராசி, அந்த தனுசு ராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி 2026 எப்படி இருக்க போகிறது? ஆவணி மாதம் ஒரு புனிதமான மாதம். இந்த மாதத்தில் கிரக நிலைகள் ஓரளவேனும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பிலேயே வந்திருக்கிறது. ஒரு பக்கம் செலவுகள் கட்டுக்கடங்காத வண்ணம் இருக்கவே போகிறது. அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் நிற்கும். ஸ்கூல் டேர்ம் ஃபீஸ் நிற்கும், காலேஜ் ஃபீஸ் நிற்கும் பசங்களுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா வண்டி பழுதடையும், ஏதேனும் ஒரு செலவுகள் நிற்கும். ஆனால் அந்த செலவுகளுக்குரிய வருவாயை 9 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தரவே போகிறார். உங்களுக்கு அவர் அதிசாரமாகி அஷ்டமஸ்தானத்திலிருந்து இப்போ 9ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார். அந்த ஆவணி மாதத்தில் 9ற்கு வரும் குரு உங்களுக்கு மிகுந்த மாபெரும் நற்பலன்களை தரப்போகிறார். உங்களுடைய வீட்டின் அதிபதியாக அவர் தானே. கூடவே யார் நிற்கிறாரு? கூடவே புதன் வேற நிற்கிறார். ஸோ அந்த புதன்கிற கிரகம் உங்களுடைய மனதில் ஏற்பட்ட பயத்தை போக்கப் போகிறார், குழப்பங்களை நீக்கப் போகிறார். நிறைய உங்களுக்கு உள்ளுணர்வாக அந்த ஹஞ்ச் ஃபீலிங்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு நிறைய கிடைக்கவே போகிறது. ஸோ அதன் மூலமாக நீங்கள் பயன்பெற போகிறீர்கள். யாரும் 3வது மனிதர்களின் தலையீட்டை மட்டும் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. 3வது மனிதர்களின் தலையீட்டை முழுமையாக அறவே ஒதுக்கி வைத்தீர்கள் என்றால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு, இந்த ஆவணி மாதம், இந்த தமிழ் மாத காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கவே போகிறது. சில பேர் நினைக்கலாம், எனக்கு என்னமோ நடக்கும், நல்லது நடக்கும். நாங்கள் சார் ஒன்றுமே நடக்கலைன்னு கேட்டால், இந்த அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி எப்படி நல்லது பண்ணிடுவார்? ஏற்கனவே உங்களுக்கு 2 பக்கமாக அடி. குருவோடைய 2 வீடுகள்னு எடுத்துக்கிட்டாலே தனுசிலிருந்து 4வது வீடான மீனம், 2மே குருவுக்கு தான் அதிபதி. குரு அந்த வீட்டிற்கு அதிபதி. ஆனால் 2த்துக்குமே சனி வச்சு செய்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நன்மைகள் நடந்துடும்? கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும், ஒத்துக்கிறேன். அதற்காக முழுமையாக உங்களை சாட்சி அழிச்சிருமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ சனி வக்ரம் பெற்று தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறார். அதே போல் சனி உங்களுக்கு குருவுடைய பார்வை பெற்று சுப பலன்களை தரவும் காத்திருக்கிறார்னு சொல்லலாம். ஸோ எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு வாய்ப்புகள் கதவி தட்டாது. ஒரு சில நேரங்களில் கிரகங்கள் நமக்கு வாய்ப்புகளை கொண்டு சேர்க்கும். அது போன்றது ஒரு காலகட்டம் இப்போ வந்திருக்கு. இதை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குலதெய்வத்தினுடைய அருளாசி இருந்தால்தான் இந்த பகுதியே உங்களால் பார்க்க முடியும். அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வாருங்கள். உங்கள் லைஃப்பில் பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அதுவுமே காரணமாக இருக்க போகிறது. ஏன்னா குரு தான் உங்களுக்கு ராசி அதிபதி. குருவை நிறைய பிடித்து கொள்ளுங்கள். ஸ்ட்ராங்காக நீங்கள் பௌர்ணமி தினங்களில் சிவனை குருவாக வழிபடக்கூடிய ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள். இப்போ திருச்செந்தூர் ஸ்தலம் இருக்குது, முருகனை குருவாக வழிபடுறோம். திருவண்ணாமலை இருக்குது, குருவாக வழிபடுறோம் சிவனை.
இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா திருவள்ளிதாயம்னு பாடி சிவன் கோயில் இருக்குது, குருஸ்தலம் அது. இது மாதிரி சிவனை குருவாக வழிபடக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது இந்த ஆவணி மாதத்தில் நிறைய நற்பலன்களை நீங்கள் அள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் பரிகாரமாக உங்களுடைய பெயரிலேயே நீங்கள் திருத்தம் செய்யும் பொழுது அதுவுமே மிக உயர்ந்த பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரவே போகிறது. அதை பற்றி நான் இப்போ அடுத்து பேச போகிறேன். பட் இந்த ஆவணி மாதம் மட்டுமல்லாது உங்கள் லைஃப் லாங்குக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அது உங்களுக்கு பரிசளிக்கவே போகிறது. அதனால தான் சொன்னேன், குருவினுடைய அருளாசிகள் இப்போது உங்களுக்கு கிடைத்திருப்பதனால தான் இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. இந்த பகுதியை பார்த்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, இலவச பொது பலன்களை வாங்க போகிறீர்கள். அதே மாதிரி இந்த குரு புதன் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியனும் கொஞ்சம் காலம் இந்த ஆவணி மாதத்தில் டிராவல் ஆவாங்க. புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் அதை. இப்போ இது போன்ற இந்த புத ஆதித்ய யோக காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாபில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், செய்யக்கூடிய தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும், இது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும். எந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும்னா, குறுக்க யாராச்சும் ஒருத்தன் வருவான் குட்டையை குழப்பி விட்டு உங்களை தோக்கடிச்சிட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க. அது ஆஃபீஸாக இருக்கலாம், செய்தொழில் செய்யக்கூடிய இடத்தில் யாராச்சும் கருத்து சொல்வதாக இருக்கலாம், அல்லது பர்சனல் லைஃப்பில் கூட யாராச்சும் கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை கோத்து விட்டு போயிடுவாங்க. அதில் மட்டும் நீங்கள் இடம் கொடுக்காம நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனோட ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாக அமைய போகிறது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ஆவணி மாத பலன்கள். இந்த 2026 ஆவணி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக கண்டு கழித்திருப்பீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க, கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புறீங்க. தயவுசெய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரி பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ எண்கணித பலன்கள் உங்களுக்கு நான் இலவச பொது பலன்களாக தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பொது பலன்கள் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். அதில் உங்கள் பிறந்த தேதியின் குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சிங்கன்னா ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை நான் அனுப்புகிறேன். தயவு செய்து யாரும் கமெண்ட்டில் போடாதீங்க, கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் மாத்திரம் அனுப்புங்க. நிறைய பேர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டு என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் இது சார்னு அப்புறம் அனுப்புறீங்க. தயவுசெய்து டைரெக்டாக உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. சர்டிஃபிகேட்டில் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் மட்டும் அனுப்புங்க. யாரெல்லாம் வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வியாபார பெயரையுமே கூட நீங்கள் இது போல் அனுப்பி சரி பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வியாபார பெயரையுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்க, நியூ பார்ன் பேபியாக இருக்காங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.